present here and thanks for joining us today. இன்னைக்கு நமக்காக நம்ம ஸ்டூடெண்ட் காதம்பரி கிரேட் 5 அவங்களோட மதர் மேடம் மிஸ்ஸஸ் ஸ்ரீமதி இஸ் ஹியர். அவங்க நமக்காக ஒரு சின்ன கலாச்சாரம் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. Let us all invite her. Thanks for accepting our invite, ma'am, and your contribution is very valuable to us. Thank you. So let us all look forward for her speech. जय वेंकटेश्वर सद्गुरु महाराज जय शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये आपदामपहर्तारं धातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्. ராமநாம மகிமையை பற்றி இன்னைக்கு தலைப்பு. ராமநாம மகிமையை பற்றி சொல்லணும்னா இதுவரைக்கும் யாரும் ராமநாமத்தை பற்றி அதோட மகிமையை பற்றி முழுசாக சொல்லி முடிக்க முடியாது. அது அளவில்லாத சக்தி உடைய ஒரு நாமம்னா அது ராமநாமம் தான். தியாகராஜ சுவாமிகள் சொல்ற ராமநாமம் எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முக்கியமான மந்திரமான ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தில் முக்கியமான எழுத்து ரேங்கிற எழுத்து தான். ஏன்னா ஓம் நமோ நாராயணாங்கிற அர்த்தம் என்னன்னா உலகத்துக்கே ஆதாரமானவனை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதில் ரேங்கிற எழுத்தை மட்டும் எடுத்துட்டா ஓம் நமோ நாயநாய அப்படின்னு வந்துடும். நாயநாயன்னா என்ன அர்த்தமாக இருக்குன்னா வழி இல்லாதவன் அர்த்தம். அவரே வழி இல்லாதவன் ஆயிட்டா நமக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? அந்த எழுத்து அந்த வார்த்தைகள் அந்த மந்திரத்தில் முக்கியமான எழுத்து ரே. அதே மாதிரி சைவத்தில் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம் ரொம்ப முக்கியமானது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா மங்களகரமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். அந்த எழுத்தில் முக்கியமானது மேங்கிற எழுத்து தான். நமசிவாயில் மேவை எடுத்துட்டா நசிவாயன்னு அர்த்தமாயிடும். நசிவாயன்னா என்ன அர்த்தம்னா மங்களம் இல்லாதவன் அர்த்தம். மங்களம் இல்லாதவன் நமக்கு எப்படி மங்களத்தை கொடுக்க முடியும்? அதனால் இப்படிப்பட்ட எழுத்து அந்த ரெண்டு எழுத்து முக்கியமான பிராண எழுத்தாக இருக்கக்கூடிய ர மா அப்படிங்கிற எழுத்து தான் ராமநாமம். இதனுடைய மகிமையை சொல்லணும்னா முதல்ல ராமநாமம்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது தியாக பிரம்மம் தான். தியாகராஜ சுவாமிகள் 96 கோடி தடவை ராமநாமம் சொல்லி ராமனை பிரத்யட்சமாக பார்த்துருக்காரு. யாரோ ஒருத்தர் வரைஞ்ச பெயிண்டிங் ரொம்ப பிரசித்தியான பெயிண்டிங் ஒன்று. யார் வரைஞ்சான்னு தெரியாது. தியாகராஜ சுவாமிகள் அவருடைய கிரகத்தில் உட்கார்ந்துருப்பார். கையில் தம்பூரா வச்சுட்டு ராமரும் லக்ஷ்மணரும் சீத்தையும் ஆஞ்சநேயரும் அவரோட கிரகத்துக்கு வந்து அவருக்கு காட்சி கொடுப்பார். அதுவும் எப்படின்னா இப்போ நம்மெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஜஸ்ட் சாதாரண ஒரு மனுஷாவை பார்க்குற மாதிரி பார்ப்பார். அவர் பார்த்து ராமரை ரசிக்கிறத உள்ளிருந்து அவருடைய வீட்டு கிச்சன்லேருந்து அவரோட மனைவி அதை பார்த்து ரசிப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய பெயிண்டிங். என்னன்னா 96 கோடி தடவை ராமநாமம் சொன்னது என்னமோ தியாகராஜ சுவாமிகள் தான். ஆனால் தியாகராஜ சுவாமிகளுக்கு ராமர் காட்சி கொடுக்குறாருன்னா அவருடைய மனைவிக்கும் தியாகராஜ சுவாமிகள் அவரை பார்த்து தரிசனம் பண்ணி சந்தோஷப்படுறத மனைவியும் பார்ப்பான். அவருக்கும் ராமர் கண்ணுக்கு தெரியல. அப்போது மகான்களுடைய சம்பந்தம் இருந்துட்டாலே நமக்கு சகல விதமான விஷயமும் நம்ம தனியாக ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராமநாமத்தை சொல்கிறவாளை ஆசிரியச்சவா அவள் சம்பந்தப்பட்டவா அந்த மகான்களோட சம்பந்தப்பட்டவாளுடைய வாழ்க்கையை நிறைய சொல்லலாம். நிறைய சரித்திரங்கள் வச்சு ராமநாம மகிமையை சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் குட்டி குட்டி கதையாக சொல்ல போகிறோம். நம்ம முதல்ல சொல்லணும்னா தியாகபிரம்மத்தை பற்றி தான் சொல்லணும். அவரோட ஆராதனை இன்றைக்கும் ரொம்ப பிரசித்தியாக நடந்துருக்கு. தியாகராஜ சுவாமிகள் ஒரு தடவை நிறைய கீர்த்தனைகள் பாடுவார். ஒரு தடவை சின்ன தீர்த்த யாத்திரையாக போகிறார். எங்கன்னா கோவூருக்கு போகிறார். தீர்த்த யாத்திரையாக போகும்போது அவர் எப்படி போவார்னா எப்போதுமே நிறைய ராமர் மேலே கீர்த்தனைகள் பாடுவார். சிவன் மேலேயும் கீர்த்தனைகள் நிறைய பாடியிருக்கார். அதை தவறவும் ராமநாமம் சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு மந்திரம் ஓடிட்டே இருக்கும். தாரக மந்திரம். ராமநாமம் தாரக மந்திரம். தாரகம்னா கடத்தல்னு அர்த்தம். இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கான ஒரு மந்திரம்னா அது சிறந்த மந்திரம் ராமநாமம் தான். இவர் என்ன சொல்கிறார், தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பல்லக்கில் ராமர் லக்ஷ்மணர் சீத்தை இன்றைக்கும் அவர் பூஜை பண்ண ராமர் இருக்கார். அந்த சுவாமியை ஏற பண்ணிட்டு அந்த பல்லக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கார். சிஷ்யர்களோட இவர் போயிட்டு இருக்கார். இவர் பாடிண்டே போயிட்டு இருக்கார். நடந்து தான் போவார். எல்லாரும் நடந்து போகிறா. பல்லத்தில் சுவாமி ஏழை பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். கோவூர் வந்தது. கோவூரில் ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயத்துக்கு போகிறார். சிவனை பார்த்தோன்னே உருகி போயிடுறார். கீர்த்தனை கேட்பாங்க. சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ஊர்லேருந்து கிளம்பிட்டார். அந்த ஊரில் ரொம்ப பிரசித்தியான ஒரு பணக்கார ஒருத்தர் இருக்கார். கோவூர் சுந்தரேச முதலியார்னு பேர்.
அவர் என்ன பண்ணார், இவ்வளோ பெரிய மகான் வந்திருக்கார், தியாகராஜ சுவாமியில் அவருக்கு நல்லா தெரியும், ரொம்ப பிடிக்கும். குருநாதருக்கு ஏதாவது ஒன்று அர்ப்பணிக்கணும்னு நினச்சிட்டார். அவர் தன்னால் ஆனால் ஒரு சின்ன பண முடிப்பை கொடுத்து அதில் பொற்காசுகள் கொடுத்து இதை வந்து சிஷ்யர்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா வந்து தியாகராஜ சுவாமி கையில் கொடுத்தா அவர் வாங்க மாட்டாருன்னு இவருக்கு நல்லா தெரியும். அதனால சிஷ்யர்கள் கையில் கொடுத்து இது வந்து ராமநவமி வரப்போகும், நீங்கள் ராமருக்கு ஏதாவது ஒன்று இந்த நவமிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சிஷ்யர்கள் சொன்னால் நாங்கள் வாங்க மாட்டோம், குருக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார், நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, இது ராமருக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறேன். சரி, அவர் தட்ட முடியல, இவாலும் அதை வாங்கி ராமருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குண்டில் ஒழிச்சு வச்சிடறேன். ஊருக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த நடக்கிற விஷயம் எல்லாம் 2 திருடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த திருடர்கள் என்ன பண்ணுறான், எப்படியாவது இவாளுடைய பின்தொடர்ந்து போய் இந்த பணமுடிப்பை எடுத்துடணும்னு நினச்சிட்டு இவாளுடைய வனத்துக்கு வந்தாச்சு. சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு. ராத்திரி ஆன உடனே என்ன ஆகுது, வெளியில் இருந்தபடி கல்லை விட்டு எறிகிற அந்த திருடர்கள். கல்லை விட்டு எறிந்த உடனே இந்த சிஷ்யர்களுக்கு பயம் வந்துருச்சு, சொத்துக்களும் தான் வந்துருக்கான். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ வச்சுருக்கோம், ஒரு பொருள் வச்சுருக்கோம்னா அந்த காலத்தில் இந்த ரொம்ப என்னாச்சுட்டு அதை தூக்கி போட்டுருவாங்கிற எதிர்பார்ப்புல விட்டு கல்லை விட்டு எறிகிறான். இவா உள்ளே இருந்துட்டு பயப்படுறான். குருநாதர்கிட்ட போய் சொன்ன உடனே தியாகராஜ சுவாமிகள் சொன்னேன், நாம ஏன் பயப்படணும், அந்த ஏதாவது இருந்தால் தானப்பா பயப்படணும், என்ன இது இருந்தால் என்ன வந்து எடுத்துகிட்டு போகிறான், ஒன்றும் இல்லையே என்ன பண்ணிட்டாரு. இன்னொன்னே சிஷ்யர்கள் சொல்லுவாங்க, இது இருக்கே இந்த மாதிரி கோவில் சுந்தரி சமுதிரையார் கொடுத்தார், பணம் கொடுத்து வச்சிருக்கேனே பொற்காசு, அதனால தான் கவனிச்சிருக்கா அவ்வளோ இருக்கு, பயமாக இருக்கு அப்படின்னு உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம், என்ன சொல்லி கொடுத்தார், ராமனுக்கு தானே சொல்லி கொடுத்தார், அதை அந்த ராமனே பார்த்துப்பா, அது ராமன் சொல்லி நம்ம இந்த தலையிட தான் வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னார். ராத்திரியா ரொம்ப நேரம் ஆச்சு, வா கல்லை விட்டு எறிகிறா. அந்த விட்டு எறிகிற கல்லு பூரா திரும்பவும் அவா மேலேயே வந்து வருது. எந்த பக்கம் விட்டு எறிஞ்சாலும் அவா மேலேயே வந்து வருது. 8 திக்குலையும் ட்ரை பண்ணிட்டா உள்ள வரத்துக்கு ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க முடியல. விடிய காலங்கள் வேலை ஒரு சின்ன வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் இதை யார் விட்டு எறிகிறான்னு அந்த திருடனுக்கு தெரியவே இல்லை. ஒரு வெளிச்சத்தில் அஜானுபாகுவா 2 பேர் தெரிஞ்சான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தான் 2 பேரும். இன்னும் நான் யார் புதுசாக என்ன மடத்தில் இவளை நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அவளுக்கு போய் பார்க்குறான். அவளுக்கு 2 நிமிஷம் தான் காட்சி கொடுத்தேன். ராமலக்ஷ்மணா தான் வந்தது. இவன் பார்த்துட்டு இவன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே சொக்கி போயிடுறா அவள் அழகில். இவர் அவளை போய் பார்க்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாரு, இந்த திருடர்களும் முடிஞ்சது முடியாதமா ஓடி வந்து தியாகராஜ சுவாமியை காலில் விழுந்தான். விழுந்துட்டு சொன்னார், குருநாதா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் திருடர்கள் இங்கே திருடத்தான் வந்தோம். ஆனால் வந்த இடத்துல இங்கே யாரோ அந்த மடத்தில் ரொம்ப அழகாக ஜெய்ஜாண்டிகா ஆஜானுபாகுவா 2 பேர் இருக்கா, அவளை பார்த்தோம், அவளை ஒரே ஒரு பார்த்து நான் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. யாரும் மரணத்தில் நான் எங்கிட்ட 4 பேரை தவிர விட்டு இருக்கியாரும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையேன்னு சொல்லும்போது தியாகராஜா அப்படின்னு புரிஞ்சுட்டு, நீங்கள் யாரை கேட்குறேன்னு எனக்கு புரிஞ்சுட்டு உள்ளே வாங்க காட்டுறாங்க. இவா வந்துருக்கிறது திருடுறான். திரைய விலைக்கு சுவாமியை காமிச்சா அவள் என்ன சொல்லுவோம், இல்லையே விக்கிரகத்தை சொல்லலையே, நாங்கள் வந்து ஒரு மனுஷனை தான் சொன்னோம்னா சொல்லணும். ஆனால் இந்த திருடர்களுக்கு தியாகராஜ சுவாமிகள் கூப்பிட்டு திரைய விலைக்கு இவாளா பாருன்னு சொன்ன உடனே எதுவுமே சிஷ்யம் என்ன சொல்வார், பார்க்குறவா காமிக்கிறவா காட்டினா பார்க்குறவாளுக்கு எப்படி தெரியணுமோ அப்படி தெரியுமா. குருநாதர் அப்படி காட்ட இவா வந்தவாளுக்கு அந்த ராமலக்ஷ்மணாவை எப்படி பார்த்தாலும் அப்படியே காட்சி கொடுக்குறாரு. ஆகான்னு அப்படியே காலில் விழுந்து கதறாரு. அன்னில திருட தொழிலையும் விட்டுட்டு இவருக்கே சிஷ்யனானா 2 பேர். தியாகராஜ சுவாமிகள் சொன்னாராம், 96 கோடி தடவை நான் ராமநாமம் ஜபிச்சிருக்கேன், நான் பண்ணி பிரத்யட்சமாக சாமியை பார்த்தேன், ஆனால் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு சுலபமாக ராமரை பார்த்துட்டு அப்படிங்கிற தியாகராஜ சுவாமி. இவர் வந்து என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, அப்படி ஒரு மகானோட நெகட்டிவாக ஒரு சம்பந்தம் வந்தால் கூட நமக்கு அப்படி பிரத்யட்சமாக சாமி வராங்கிறது தெரியும். அவ்வளவு சுலபமாக ராமநாமம் என்னதான் தராது ராமநாமம். ராமநாமம் நல்ல நாமம், ராமநாமம் நல்ல நாமம், நன்மையும் விருப்பமாய் நாவினம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம், நன்மையும் விருப்பமாய் நாவினம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம். தாமரை கண்ணனை தன்னிசையாடினும், தாமரை கண்ணனை தன்னிசையாடினும், தவ திருநாத யோகி தியாகராஜ கண்ட ராமநாமம் நல்ல நாமம், நன்மையும் ரூபமாய் நாவினம்
சனகாதி முனிவர்கள் ஜபித்திடும் நாமம் சனகாதி முனிவர்கள் ஜபித்திடும் நாமம் மனத்திருள் நீக்கிடும் மங்கள நாமம் மனத்திருள் நீக்கிடும் மங்கள நாமம் மாதா பிதா குருவை மதித்த மன்னன் ராமநாமம் நல்ல நாமம் நன்மையின் ரூபமாய் நானிடம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம். இந்த ராமநாம பிரபாவத்தை புரிய வைக்கிறதுக்காக நிறைய மகான்கள் முயற்சி பண்ணி அதில் ஜெயிக்கவும் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் போதேந்திர சரஸ்வதி சுவாமி. கோவிந்தபுரத்துக்கிட்ட போதேந்திர சரஸ்வதி சுவாமியோடைய பிருந்தாவனம் இருக்கு. இந்த போதேந்திராள்ங்கிற ஒரு நாமம் யாருக்குமே கிடையாது, இந்த ஒருத்தருக்கு தான் உண்டு. போதேந்திரானா என்ன அப்படின்னா, போதம்னா உணர்ச்சி. அந்த ராமநாம உணர்ச்சியை கொடுக்கறதுக்காகவே வந்தவர் தான் போதேந்திர சரஸ்வதி சுவாமி. அவர் அவர் எப்போதுமே அவர்கிட்ட ராமநாமம் ஓடிண்டே இருக்கும். அந்த தவறவும் ஒருத்தருக்கும் அந்த உணர்ச்சியை கொடுக்கறதுக்காகவே வந்தவர் தான் இந்த சுவாமி. அவர் ராமநாமத்துக்கே ஒரு ரூபம் இல்லை அப்படின்னு, அதுதான் அவர் அப்படிதான் சொல்லுவார். ராமநாமமே ஒரு ரூபத்துக்கு வந்தா எப்படியோ அதுதான் இந்த போதேந்திரா மகான். அவருடைய குருநாதர் விஸ்வாதிகர். அவர் என்ன சொல்றார், சிஷ்யரை கூப்பிட்டு, நீ வடக்க போய் எல்லா இடத்துலையும் ராமநாம பிரபாவத்தை பரப்பு, ராமநாமத்தை எல்லாரையும் சொல்ல வைக்கிறார். இப்படி அவர் ஊராக பாத யாத்திரையாக போகும்போது நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறது. அதில் ஒன்றை தான் இங்கே பார்க்க போகிறோம். பூரி ஜெகநாதத்துக்கு முக்கியமாக ஒரு முன்னாள் போக சொல்லி அங்கே லக்ஷ்மீதர கவிங்கிறவர் ராமநாமத்தை பற்றி ஒரு கிரந்தம் எழுதிட்டார். ராமநாம கௌமுதி அப்படிங்கிற ஒரு கிரந்தம் எழுதிட்டார். அதை ஃபுல்லாக கிரகிச்சுடுவா, உலகத்துக்கே ராமநாமத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லி ஒரு அனுஷேத்திரம் இவரும் கிளம்பி வந்தார். இப்படி வரும்போது காசிக்கிட்ட ஜெகநாதபுரிக்கு வந்துட்டார். ஜெகநாதத்துக்கு ராத்திரி ராணவனே லக்ஷ்மீதர கவியோடைய வீட்டை தேடின்னு வந்துட்டார். ஆனால் வீடு உள்பக்கமாக தாங்கப்படும். சரி எல்லாரும் தூங்கிட்டா எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் திண்ணை இருக்கும் இல்லையா, வெளியிலேயே படுத்துக்கலாம். இவர் பாட்டு படுத்துருந்தார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு பெண் அழறா மாதிரி குரல் கேட்குறது. யார் இந்த ராத்திரியில் அழறான்னு சொல்லி கவனிச்சா யாரோ பேசுகிற சம்பாஷணம் கேட்குறது. அது நல்லாவே கேட்குறது. என்னென்ன எழுந்து உட்காந்துட்டார். பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுட்டு அவளோட கதையை சொல்கிறான். ஒரு தம்பதி வந்திருக்கா, கணவன் மனைவி வந்திருக்கா. அந்த வீட்டுக்குள்ளே அவளுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையை அங்கே சொல்ல வந்திருக்கான். யாருன்னா லக்ஷ்மீதர கவியோட வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ லக்ஷ்மீதர கவி உயிரோட இல்லை, அவருடைய புத்திரனான ஜெகநாத பண்டிதர்லாம் இல்லை. அந்த லக்ஷ்மீதர கவி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அந்த ஊரில் சுற்று வட்டாரத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் பரிகாரம் சொல்வார். பரிகாரம்னா இவர் சொன்னால் அதுதான் அப்படி பரிகாரம் சொல்வார். எல்லாருக்குமே ராமநாமத்தை பற்றியும் சொல்லுவார். அதனால எல்லாருமே இவரை நம்பி வருவார். இவரோட பையனும் இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கார். இந்த கணவனும் மனைவியும் அங்கே பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் தீர்த்த யாத்திரையாக வந்தோம். ஊராக காசி வரைக்கும் போயிட்டு திரும்ப வரது தான் பிளான். ஆனால் இப்படி காசி போய் விஸ்வநாதர் வரைக்கும் பண்ணிட்டு வரலான்னு போகும்போது இந்த ஜெகநாதபுரியை தாண்டி போனோம். அப்போ இங்கே இருக்கிற குளத்துக்கு பக்கத்தில் நாங்கள் திண்ணதான் 2 ராத்திரி எல்லாம் இந்த மாதிரி இருட்டி போச்சு. நாங்கள் தங்கிடுவாங்க. திண்ணையில் படுத்துட்டு இருக்கும்போது என் மனைவியை எவனோ தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகார். அவர் அழுத உடனே என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. எல்லாரும் என்ன சொல்லிட்டா விடிஞ்சுன்னா, இவர் விசாரிச்சோன்னே ஐயோ நீங்கள் சொல்லக்கூடாதா, ஊர் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ முஸ்லீம்களோட ஆட்சி வேலை, யாரை கண்டாலும் தூக்கி போயிடுவான். பெண்கள் யாரையுமே விட்டு வைக்க மாட்டா. அதுவும் அழகாக இருந்தாலும் கேட்கவே வேண்டாம். குலத்தை நாசம் பண்ணணுங்கிறது தான் அவளுக்கு முக்கிய நோக்கம். குலத்தை நாசம் பண்ணணும்னா பெண்களை தூக்கினாலே போடும். அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவா யாராக இருந்தாலும் தூக்கி போயிடுவா. இப்படி தெரியாமல் ஒரு ஊருக்கு ஒரு ஊர் போகிறோன்னா அந்த ஊரை பற்றி தெரியாமல் நீங்கள் தைரியமாக இப்படிலாம் வெளியில் தங்கலாமா, சின்னையில் போய் படுத்துக்கலாம். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தெல்லாம் உங்கள் மனைவிக்கு மட்டும் வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துருக்கோங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவர் ஐயோ கிடைக்கவே மாட்டாளான்னு சொல்லி கதறி அழக. இவருக்கு என்ன செய்யவே தெரியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இந்த தீர்த்த யாத்திரை தான் வந்தது. காசி போய் விஸ்வநாதர்கிட்ட நம்ம முறையிடும், என்ன நடக்கிறதோ அப்போ பார்த்துக்கலாம்னு காசி போயிட்டார். தீர்த்த யாத்திரையை முடிச்சேன், விஸ்வநாதர்கிட்ட முறையிட்டேன். திரும்பி வரும்போது அதே ஊர் ஜெகநாதபுரி, இந்த அதே இடம் குளம். அதை பார்த்த உடனே பயங்கரமாக துக்கம் வருது. விழுந்து அழற, அங்கேயே புத்து பிடிச்சாப்புல உட்காந்துருக்கேன். அந்த
சமயமாக என்னாச்சு, ஒரு பெண் அங்கே வர, இந்த வேஷபூஷங்கள்லாம் மாறி தலையில் முக்காடு போட்டுட்டு ஒரு குடத்தை எடுத்துன்னு தண்ணி குடிக்கலாம். இவரை பார்த்த உடனே அப்படியே குடத்தை கீழே போட்டான். போட்டு ஓடி ஒரு காலில் விழுந்து அழறான். ஏமா யாருமா நீ, ஏமா ஏங்காலில் விழுந்து அழறேன்னு முக்காடு எடுத்து திறந்து பார்த்துட்டு காமிச்சோம் அவரோட மனைவி. அழறிண்டு அழகா 2 பேரும். உடனே அவர் சொல்கிறாங்க, இங்கே பேச வேண்டாம், நமக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது, கொஞ்சம் தூரம் எங்கேயாவது தள்ளி இருந்து போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறான். யாருமே இல்லாத இடத்துக்கா போய் இப்போ சொல்கிறா, நான் அப்போ மோசம் போயிட்டேன், என்னை யாரோ ஒருத்தர் அப்போ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வாழ்வை தூய வச்சு அடைச்சி என்னை கையை காலை வரைக்கி தூங்கிட்டு போயிட்டான். குளமே போயிடுத்து, எல்லாமே வாழ்க்கையில் போயிடுத்து, இனிமேல் என்னால் திரும்பி வரவே முடியாது, என்ன செய்யறதுனே தெரியல. நான் நல்ல குளத்தில் பிறந்தேன், நல்ல குளத்தில் இருக்கிறவாளை கல்யாணம் பண்ணிட்டேன், நல்ல கணவனை அடைஞ்சேன்னு நான் நினச்சிட்டேன். என் வாழ்க்கை இப்படி ஒரு க்ஷணத்தில் போயிடுது, என்ன பண்ணுறதே புரியல. ஆனால் நீங்கள் என்னை கைவிடக்கூடாது, இந்த நரகத்தில் என்னால் இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது அழிச்சு விடுவோம், என்னை விட்டுட்டு அதிகமாக இப்படி சொல்லி அழகா. இவருக்கு என்ன செய்யறதில்ல. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இந்த காலத்தில் சட்டத்துக்கு புறம்பா வாழ்கிறவங்க நினைக்கிறோம் இல்லையா, எதாக இருந்தாலும் சட்டப்படி செய்வோம் நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே சாஸ்திரப்படி செய்வோம்னு நினைப்பான். அப்படி சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்த காலம் அது. அதனால எனக்கும் உன்னை கைவிடணும்னு என்ன அவர் ஆசை இல்லைன்னா அவங்க அழைச்சின்னு தான் நான் போகிறேன். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறத கேட்கணும். சாஸ்திரம் எல்லாருமே தெரிஞ்சவர் லட்சுமிங்கிற கவிதானே, அவரோட பையன் இப்போ ஜெகநாதர் இருக்க போய் அவள்கிட்டே கேட்போம், அவர் என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சு நம்ம திரும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறோம். ஸ்மிருதியிலே இருக்குது, இப்படி பெண் என்ன நடந்தாலும் அந்த பெண்ணை கைவிடக்கூடாதுங்கிறது ஸ்மிருதியிலே இருக்குது. இவர் அழைச்சி வர ஜெகநாத பண்டிதத்தை இத்தனை விஷயம் சொல்ல, இத்தனையும் போதேந்திரால வெளியிருந்தபடி கேட்டுருக்காரு. இப்போ சொல்லி முடிச்சோடனே போதேந்திரால திண்ணையிலேருந்து இறங்கி உள்ள விட ஒரு மகான் ஒரு சன்னியாசி உள்ள வந்தோடனே எல்லாரும் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. நமஸ்காரம் பண்ணிட்ட உடனே சொல்லி எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன், இப்போ என்ன பரிகாரம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி ஜெகநாத பண்டிதரை கேட்குறேன். ஆனால் ஜெகநாத பண்டிதர் சொன்ன, எங்கள் அப்பா எப்போதுமே ஒரு பரிகாரம் சொல்லுவேன், தைரியமா நீ ராம ராம ராமன்னு 3 தடவை சொல்லி உன் மனைவியை சேர்த்து வச்சுக்கோங்க. ராம 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 3 தடவை சொல்லி சேர்த்து வச்சுன்னா போதுமா, அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான், சேர்த்து வச்சுக்கோங்க. உடனே போதேந்திரால் கேட்டார், சரி நீ எந்த தைரியத்துல இதை சொன்ன அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா இப்படிதான் பரிகாரம் சொல்கிறேன், எங்கள் அப்பா பகவன் நாம கௌமுதின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காருன்னு. உடனே அதுதான் எனக்கு அவனை கொண்டான் அப்படின்னு. அப்போவே திண்ணையில் உட்காந்து ராத்திரியோட ராத்திரி அந்த முடிகிற நேரத்தில் எல்லாத்தையும் படித்து கிரகிச்சுட்டு சொல்கிற, ராம ராம ராமனை 3 தடவை சொல்லி சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லும்போது உள்ளிருந்து ஒரு குரல் வருது. இவர் ஜெகநாத பண்டிதரோட அம்மா. அவள் சொல்கிறா, வயசானவன், ஏண்டா ராம ராம ராமன் 3 தடவை சொல்கிற, உங்கள் அப்பா 3 தடவையா சொல்லுவான், ஒரு தடவை ராமநாமத்தை சொன்னாலே போதுமேடா, ஒரு தடவை சொல்லி சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லி இப்படியா பரிகாரம் அப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். இத்தனையும் போதேந்திரால் கவனிச்சுட்டு சொல்கிற, இந்த கிரந்தத்தையும் கிரகிச்சுட்டு சொல்கிற, இது எல்லாமே இருக்கட்டும், நம்ம எனக்கு ராமநாமத்து மேலே நம்பிக்கை இருக்குது, உனக்கு இருக்குது, உன்கிட்ட பரிகாரம் கேட்க வந்து இந்த தம்பதிகளுக்கும் உண்மையில நம்பிக்கை இருக்குது, ராமநாமத்தில் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இதை உலகத்துக்கே நிரூபணம் பண்ணலாம். இந்த உலகத்துக்கு எப்படி நிரூபிக்குது, நீ வாமா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி அந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த ஜெகநாதபுரியில இந்த குளத்துல இருந்து நீ இப்போ மூங்கி எழுந்துட்டோம், இப்போ விடிஞ்சு எல்லாரும் பார்க்க நீ முங்கணும், ராமான்னு சொல்லிட்டு நீ முங்கணும். நீ திரும்ப எழுந்திருக்கும் பொழுது அன்னைக்கு தொலைஞ்சப்ப என்ன வேஷபூஷணத்தோட நீ இருந்தியோ, ஒரு பொட்டு குங்குமம் சந்தனம் எதுவும் மறக்கூடாது, அந்த வேஷபூஷணத்தோட நீ இப்போ எழுந்தீங்கன்னா அது நிரூபணமாயிட உலக. ஏன்னா விசிபிளாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தானே நம்ம எடுத்துப்போம், அவளுக்கு எல்லாம் தெரியும் மகான்களுக்கு. ஆனால் நம்ம அந்த மாதிரி இல்லையே. அப்போ அந்த ஒரு ஆச்சரியத்தை பண்ணி காமிச்சாதான ஜனங்கள் மதிப்பான், அதை புரிஞ்சுப்பான். அதனால அப்படி எழுந்துக்கணும்னு சொல்லி குருநாதர் சொல்றார். இவளுக்கு குருநாதர் மேல அபாரமான நம்பிக்கை. ஏன்னா ராமநாமம் ஒரு பக்கம் இருக்கணும், சொல்றது குருவாச்சரி, குருபலம் குருவான பலம்னு சொல்லி வாசிச்சிருக்காங்க. குருனா வெயிட்னு ஒரு அர்த்தம். அதனால இதை என்ன பண்ணா, இவருக்கு நமஸ்காரத்தை பண்ணினான். அங்கிருந்து போனான், அந்த குளத்துல போய் ஒரு முங்கினா ராம்னு சொல்லி, ஏன்னா அதுக்குள்ள ஜனங்கள் மூடிடுங்க நடக்கிற விஷயத்த பார்க்குறேன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி மூங்கி இப்படி எழுந்துட்டா அன்னைக்கு வச்ச குங்குமம் கூட மாறலை, வச்ச பூ வாடலை, அந்த ஒரு காஸ்டியூமோடையே அவன் எழுந்துட்டார். அன்னைக்கு என்னைக்கு போனாலும் அந்த மாதிரி. இதற்கு முஸ்லீம்லாம் எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க, அது எல்லாம் மாதிரி அந்த நகைகள் எங்கேயாவது திரும்ப வருமா, அவன் எடுத்து அந்த நகை திரும்ப வருமா, அந்த நகைகளோட எழுந்துட்டான். பார்த்த உடனே அத்தனை பேரும் ஆச்சரியம். உடனே ஓடி வந்து குருநாதர்கால தான் முதல்ல விடுறான். அப்படி விழுந்த உடனே அவர் மங்களமாக இருப்பார், ஆசீர்வாதம் பண்ணி போதேந்திரால் சொன்னாராம், இன்னைக்கு உன் கையால் எனக்கு பிக்ஷமா அப்படின்னு. ஏன்னா இவர் எல்லாம் சொல்லுவார், இவர் ஏற்றுப்பாரா அப்படின்னு ஊர் பேசுவேன். அது பேசக்கூடாது இல்லையா, அந்த நிரூபணம்னா அப்படி
நிரூபிச்சுன்னா தன்னிலேருந்து ஆரம்பிக்கிற முதல்லன்னு இன்னைக்கு ஒன்றியான எனக்கு பிடிச்சமான அதை சொல்ல ஓன்னு அழுதாரு. அப்படி ஒரு ராமநாமத்தை நிரூபிக்கிற ஒரு சமயமும் இருந்தது. இவ்வளவு விஷயங்களும் நம்ம ராமநாமம் சொல்லணுங்கிறதுக்காக. ராமநாமத்தோட மகிமையை துளசிதாசர் சொல்ற, ராமரே உட்கார்ந்து சொன்னா கூட, அவர் வாழ்நாள் பூரா சொன்னா கூட சொல்லி முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகிமை கொண்டது ராமநாமம். நிறைய கதைகள் சொல்லலாம். கபீர்தாசர் ஒரு பக்தர் இருந்தார். கபீர்தாசர் பேர் சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியும், முஸ்லிம். ஏன் மற்ற ஜாதியோ மற்ற மதத்தையோ சேர்ந்தவாளுக்கு பக்தி வராதா? எந்த ஹரிக்கா பஜேத்தோ ஹரிக்கா ஹோய், எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் பக்திங்கிறது ஒருத்தருக்கு எப்போ வரும், யார் மூலமா நானும் காதல விழுன்னு சொல்ல முடியாது. யாருக்கும் எப்பவும் வரும் பக்தி. கபீர்தாசருக்கு பிறந்ததுலேருந்தே ராமநாம நிஷ்டை அவ்வளோ பிடிக்கும். ராமர்னா அவ்வளோ பிடிக்கும், ராமநாமத்துக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் ராமநாமம் சொல்லிட்டே இருப்பார். அவர் பாட்டு அவர் நினைச்சார், அவருங்க இந்த ராமநாமத்தை நம்ம தீட்சையா எடுத்துட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டார். கபீர்தாசர் காசியில் வாழ்ந்தவர். இன்னைக்கு கபீர் பந்த்னு ஒரு ரிலீஜனே உருவாகி நடந்துருக்கு. அந்த கபீர் பந்த் ரிலீஜன் எங்க முஸ்லீமா கிறிஸ்டினா ஹிந்துவா அப்படின்னு கேட்டால் அது ஹிந்துவும் கிடையாது முஸ்லீம் கிடையாது. அது ஒரு தனி ரிலீஜன் கபீர் பந்த். ஏன்னா நெட்டில் சர்ச் பண்ணிப்பாங்க. அந்த கபீர் பந்தில் அவள் முழுக்க ராமநாமம் தான் சொல்லுவாள். ராமநாம கீர்த்தனைகள் தான் பாடுவாள். நாம பக்தி தான் பண்ணுவாள். ஆனால் அவள் காலத்துக்கு அப்புறம் உருவானது, அவரோட பக்தியை ஃபாலோ பண்ணி உருவானது. மகான்கள்லாம் அப்படி ஸ்தாபிக்கிறான் தன்னுடைய பக்தியை, உலகத்துக்கு புரிய வைக்கணும்னு. இவர் காசியில் வாழ்ந்த இவருக்கு தீட்சை எடுத்துக்கணும்னு தோணி போயிடுது. பொதுவாக ராமநாமத்துக்கு தீட்சை எடுத்துட்டு சொல்லணும், கிழக்க பார்த்து உட்காந்து சொல்லணும், குளிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. பாத்ரூமில் கூட ராமநாமம் சொல்லலாம். நார்த் இந்தியாவிலலாம் இங்கெல்லாம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா தூக்கிட்டு போகும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாசிட்டு போவாங்க இல்லையா, அதெல்லாம் நார்த் இந்தியாவில் கிடையாது. யாராவது போயாச்சுன்னா தூக்கிட்டு போகிறவா அமைதியாக போவாங்க, சத்தமெல்லாம் இருக்காது. ராம் நாம் சத்தியம், ராம் நாம் சத்தியம்னு சொல்லிட்டே போவாள். அதாவது என்ன இருக்குன்னா, நீங்கள் நடமாடிட்டு இருக்க நானோ நீனோ சத்தியம் இல்லைடா, போயிருக்கான் பாரு, இவனை மாதிரி ஒரு நாள் நம்மளும் போடதான் போகிறோம். ஆனால் எது சத்தியம் அப்படின்னா ராமநாமம் தான் சத்தியம். அதை சொல்லிங்கிறத அந்த நேரத்தில் அதை சொல்லிட்டே போகிறோம் அந்த தெருக்களில். அது மாதிரி ராமநாமம் தான் சத்தியம். இவருக்கு அதை தீட்சையாக எடுத்துக்கணும்னு ஆசை. தீட்சை எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இந்த நாளுமே அந்த மந்திரத்துக்கு அளவில்லாத சக்தி உண்டு. இவர் என்ன பண்ணார், அதையும் உள்ள ராமானந்த சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள். அவர் சீதாராம் 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 சொல்லிட்டே இருப்பார். ராமானந்த சுவாமிகளுடைய தனியாக அவரை பற்றியே நிறையா சொல்லலாம். அப்பேற்பட்ட மகான் அவர். அந்த மகான் கிட்ட அந்த ஊரில் இருக்கார் இல்லையா, அதனால தீட்சை எடுத்துக்கணும்னு இவர் ஆசைப்பட்டேன். போய் அந்த மரத்து வாசலில் நிற்கிறார். மரத்து வாசல் நான் சுவாமிகளை பார்க்கணும், உங்களோட சுவாமிகளை பார்க்கணும்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிற சிஷியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுத்தாருங்கிறாங்க இல்லையா. சிஷியர்கள் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது, சுவாமிகளை பார்க்க முடியாது, என்னத்துக்காக அவன் பார்க்கணும், கபீர் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படியா. இவர் சொல்கிற, நான் நாம தீட்சை எடுத்துக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. தீட்சை எடுத்துக்கணுமா, உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், உன்னுடைய இதில் போய் உனக்கு அவளியாவா என்ன சொல்கிறாலோ அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். உனக்கு மதத்தில் ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். நீ எதுக்கு இங்கே ராமநாமத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தெரியல, அந்த ராமநாமம் ரொம்ப பிடிக்கிறது, அது என்னை ரொம்ப ஏதோ பண்ணுறது. அதை தீட்சையாக அவர்கிட்ட எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் அவரை கூப்பிடுங்களேன், அவர் சரின்னு சொன்னார்னா நான் சரி போ, நான் அவனை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் இங்கே போடுறேன். நீங்கள் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு இன்னும் அதை கூப்பிடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. இவா சொல்லிடுறா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ரொம்ப நேரம் போராடி பார்த்துட்டு ஒரு அழுக வந்துட்டு அங்கே என்ன அழுகுது, வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் கங்கை கரையில் இந்த படிவை அப்படியே படுத்துட்டார். படுத்து தூங்கியே போயிட்டார். இப்படி இருக்கும்போது ராத்திரி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ராமானந்த சுவாமிகளுக்கு கனவு மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் இவருடைய மடத்துக்கு ராமரும் லக்ஷ்மணரும் உள்ள வரா. அப்படி காலை எடுத்து வைக்கிறா. ராமர் எடுத்து வைக்கும்போது அவரே பின்னாடி எடுத்துட்டு காலை வைக்கல. அது சொல்ல, லக்ஷ்மணா நம்ம இங்கே உள்ள போக வேண்டாம், நம்ம திரும்ப போயிடுவோம். ஏன்னா என்னாச்சு அப்படின்னு லக்ஷ்மணன் இருக்கிறார். ராமர் சொன்னாரா, இங்கே ஒரு சாதுவுக்கு ஒரு அபச்சாரம் நடந்திருக்கு, ஒரு சாதுவை இவ அவமதிச்சிட்டான், நம்ம இங்கே உள்ள போக வேண்டாம், திரும்பியா போயிடுவோம் அப்படின்னு அவன் திரும்புறான். இது கனவை பார்த்தவங்க தக்குனது ஞானத்துலேருந்து முடிச்சுட்டார். முடிச்சு நினச்சினார், என்ன ராமர் வரக்கூடாதான்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி மனத்தை கட்டி வச்சுட்டு சீதாராம் சீதாராம்னு குழந்தைக்கு உட்காந்துருக்கோம். ராமர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு, இது என்னவா இருக்கும்னு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நிர்வாகிகளெல்லாம் கூப்பிடுறது, சிஷியர்களெல்லாம் கூப்பிடுறது. என்ன நடந்தது, இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஆச்சா, இல்லை 2 நாள் ஏதாவது ஆச்சா, யாராவது சமூகத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டேலா, அபச்சாரம் ஆகிடுதா, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தயவு செஞ்சு மறைக்காமல் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் யாருமே சாதுக்கெல்லாம் யாருமே வரலையே,
சரி யார் யார் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், சாதுவான்னு கேட்டால் தான் அவளுக்கு ஒழுங்காக சொல்ல வரலையோ, யாரெல்லாம் வந்தாலும் சொல்லுவாங்க. ஆமாம், நேற்றுக்கு வந்து இந்த கபீர் வந்தான் அந்த பக்கத்து தெருலேருந்து. ஏன்னா இங்கேண்டா வர உன்னோட இதில் ஃபாலோ பண்ணடா நாங்கள் தான் சொல்லி அனுப்பிச்சோம். ஏன்டா அப்படி சொன்னேன்? ராமநாமம் எடுத்துக்கிறதுக்காக வரதான். ஏன் இப்படி நீங்கள் சொல்லி அனுப்பிச்சேன்? ஆமாம், நாங்கள் உங்களை கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தீட்சை எடுத்துக்க வந்திருக்காங்க வாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே எடுத்து வச்சுருவீங்க. அப்படி எடுத்து வச்சுட்டு அது இன்னும் அக்ரகாரத்தில் இருக்கிறவா சும்மா விட மாட்டாங்க. உடனே ராமானந்தர் சொன்னாராம், இந்த பொருள் இருக்கிறவா எத்தனை பேருடா இங்கே வந்து ராமநாம தீட்சை எடுத்துட்டா? யாருமே வந்து நானும் இத்தனை வருஷமாக இந்த மரத்தை கட்டி வச்சுன்னு உட்காந்துருக்கேன். யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து ராமநாமம் கொடுன்னு கேட்டான். உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? என்கிட்ட நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு நேரத்தில் நான் பண்ண போகிறேன். தினமும் அவள் கங்கா ஸ்நானம் பண்ண போவேன். கங்கையில் போய் ஸ்நானத்தை முடிச்சுட்டு என்னோட ரிச்சுவல்ஸ் டெய்லி ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு நேராக போய் இந்த கபீர் வீட்டுக்கு போய் நான் ராமநாமம் எடுத்து வைக்க போகிறேன். கேட்டாலே சிஷியர்களுக்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. இவர் அங்கேயிருந்து கிளம்பினேன். சடக்குன்னு அந்த பாதுகையை போட்டு கங்கை ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனேன். சீதாராம் 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 நடந்து சொல்லியே நடந்துட்டே போனேன். படியில் மெதுவாக காலை வச்சுட்டு வந்து இந்த படியில் தானே கிடக்க கபீர்தாசர். கபீர்தாசர் தலையிலேயே காலை வச்சு சீதாராம் அப்படி பின்னாடி எடுத்துங்க. யாரும் காலை வச்சுட்டு அப்படி பயந்து போய் இவர் சீதாராம்னு எடுக்கணும். கபீர் எடுத்து இப்படி மூந்து பார்த்தா ராமானந்த சுவாமி. இதான வேணும் குருநாதா, எனக்கு ராமத்தையும் கொடுத்து சீதாராம்னு சொன்னார் இல்லையா எடுக்கும்போது, அதான் மந்திர தீட்சை. ராமன் நாமத்தையும் கொடுத்து உங்கள் பாதுகையை என் சிரசு மேலே தலை மேலே வச்சு எனக்கு பாதுகை தீட்சையும் கொடுத்து எனக்கு இதை விட என்ன வேணும் குருநாதா தள்ளி நின்று பேசுகிறான். உடனே ராமானந்தர் அப்படியே கையை பிடிச்சி கட்டிட்டான் கபீர்தாசன். ஒன்றை மாதிரி ஒரு பக்தன் கிடைக்கிறதுக்கு அந்த ராமனே கொடுத்து வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னா ஒரு கபீர்தாசன் சொன்னாராம். அப்படி சொல்லாதீங்க குருநாதா, ராமநாமம் கிடைக்கிறதுக்கும் குருநாதர் கிடைக்கிறதுக்கும் நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லாதீங்க. குருங்கிற ஒரு மையை நான் இட்டு அந்த இப்படி ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கேன். குருங்கிற அஞ்சனம்னா மை, அதை நான் இட்டுட்டேன். இனிமேல் எனக்கு எல்லாமே பிரகாசம் தான், இனிமேல் எதை பார்த்தாலும் எனக்கு ராமநாதான் தெரியும்னு அப்படி ஒரு பக்தி ராம பக்தி பண்ணார் கபீர்தாசர். கபீர்தாசர் சரித்திரத்திலே இன்னொன்று வரும். என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பயங்கர பணக்காரர், அவர் நிறைய செல்வம் வச்சுருக்கார். அவருக்கு மனசு நல்ல மனசாக இருக்கு. இந்த கிராமத்தில் கஷ்டப்படுறவா எல்லாருக்கும் இந்த செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். கஷ்டகாலம் வரும்போதெல்லாம் யாராக இருந்தாலும் யோசிக்கவே மாட்டா. இவர் வீட்டு வாசலை வந்துடுவான், அவளுக்கு அதுக்கப்புறம் நல்ல காலம் தான் எல்லாம் கொடுத்துருந்தார். அவருக்கு திடீர்னு என்னாச்சு, தொழுநோய் வந்தது. தொழுநோய் வந்தால் என்னென்னமோ சிகிச்சை பண்ணி பார்க்குற, எதுவுமே கேட்கல. கிராமத்து ஜனங்கள் இவரை விடுறதா இல்லை. நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், உங்களுக்கு பக்க பலமாக நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் எல்லாமே செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கிறோம், நல்லா பார்த்துக்கிறோம் எல்லாரும். இவருக்கு மனசாக இவாளெல்லாம் வந்து பணத்தை கொடுத்துட்டு இப்போ திரும்பவும் இவாளையே ஒரு வேலை வாங்கினா இதுவும் பதிலுக்கு செய்கிற மாதிரி இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படாது. யாரும் எனக்கு செய்ய வேணாம் நீங்கள் போங்கன்னு சொன்னால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. இவரோடனே என்ன சொன்னார், எனக்கு வேண்டாம், இந்த கஷ்டமும் எனக்கு வேண்டாம், எங்களையும் நான் கஷ்டப்படுத்த வேண்டாம். நீங்கள் வந்து என்னை கொண்டு போய் கங்கையில் காசியில் என்னை கல்லை கட்டி கங்கையில் போட்டு கொள்ளணும். அந்த காலத்தில் எப்படி ஒரு என்னென்னா சூசைட் பண்ணவே கூடாது. நம்மளுடைய மதத்திலேயே அது வந்து முதல் தப்பு அப்படின்னா மிகப்பெரிய தப்புன்னா அதுதான். ஆனால் கங்கையில் விழுறதுங்கிறது வேற, இது வந்து சூசைட் சமமாகாது. அதனால் இவர் என்ன சொல்கிறார், கங்கையில் என்னை கொண்டு கல்லை கட்டி போட்டுருந்தோன்ட்டு. இப்படி ஒரு பெரிய முடிவு தான் அது. யாருக்குமே மனசாகலை. ஆனாலும் இவர் சொல்கிறத கேட்குறதா இல்லை. இவரோட இஷ்டத்துக்கு தான் போயாகணும்னு பூஜைகளை எல்லோரும் சேர்ந்து ஒரு கிராமமே வந்து இவரை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. காசி வந்து சேர்ந்தேன். காசி வந்தோடனே கபீர்தாசருடைய சிஷ்யர் ஒருத்தர் பத்மநாபன், அவர் பார்த்து கேட்குறாரு, யார் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இவ்வளோ குரூப்பாக யாருக்காக போகிறேன், யார் இது இருந்தோடனே இது நாங்கள் அந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளோ பெரிய பண்ணிட்டு இருக்கணுமா, இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. இது ராம ராம ராமன்னு இவ்வளவு ஜனங்களும் கண்ணை மூடி 3 தடவை சொல்லணும். ஏன்னா இவர் போகணும்னு இவர் நினச்சி இவர் ஆசைப்பட்டாருன்னா இவர் வந்து இந்த நிமிஷமே மோட்சத்துக்கும் போயிடலாம். நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறதுனால ஒருவேளை இவருக்கு உடம்பு சரியாகணும்னாலும் அதையும் சரியாயிடும். ஆனால் இந்த ராமநாமம் எதையும் கொடுக்கவில்லை. நம்பிக்கை மட்டும்தான் அதுக்கு முக்கியம். நம்மளோட நம்பிக்கை தான் அதுக்கு பவர் கொடுக்கும். நான் ராமநாமத்துக்கு நம்பிக்கை, அதுக்கே பவர் தான். அதுக்கு நம்ம நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இத்தனை கிராம ஜனங்கள் இவர் சரியாகவும் நினச்சி வந்திருக்கேன். ஒரு தடவை நான் சொன்னதை ட்ரை பண்ணுங்க நினச்சதோட எல்லாரும் அங்கேயே உட்காந்து கண்ணை மூடி 3 தடவை ராமநாமம் சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா அவருக்கு உடம்புல இருந்த தொழுநோயெல்லாம் சரியாக முராக்கள் மாதிரி காப்போம். கண்ணை நம்பர் தானே தெரியல எல்லாருக்கும். இந்த விஷயத்தை ஆச்சரியமான விஷயம் நடந்தால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் தானே பார்க்க வருவாங்க. இந்த பத்மநாபன் கிளம்பி வந்தார். குருநாதா கவிக்கிட்ட வர்றார். என்ன நடந்தது தெரியுமா, இப்போ காசி கங்கை கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி கிராமத்தோட ஜனங்களோட வந்தா
இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் நடந்ததுன்னு கபிலும் இதே வார்த்தையை சொன்னாராம். இந்த போதேந்திரால் கதையில் வரா மாதிரி கபிலும் இதே வார்த்தையை சொன்னார். ஏன்னா 3 தடவை ராமநாமம் சொன்னேன், 1 தடவை ராமநாமம் சொன்னாலே போதுமே, சரியா இருக்குமே, அவருக்கு நீ 2 நாமம் வேஸ்ட் பண்ண அப்படின்னா. அப்படி ஒரு ராம நாமத்தில் அப்படி ஒரு பக்தியை வளர்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு கதை, ஒரு சின்ன கதை தான். துளசிதாசர்கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லப்போம். துளசிதாசர் மிகப்பெரிய ராமபக்தர், எல்லாருக்குமே தெரியும். துளசிதாசர் ஹனுமன் சாலிசா எழுதியிருக்கார், நிறைய கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். அவரும் காசியில் இருந்தவர் தான். துளசிதாசர் பிறக்கும்போதே துளசி செடி கடியில் பிறந்தவர். அதனாலதான் துளசிதாசர் பிறக்கும் போதே ராமநாமத்தை சொன்னவர் துளசிதாசர். பிறக்கும்போது நான் குழந்தைங்க அழுவேன், இது ராம் 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 ராம்னு எழுதலாம். அப்பேற்பட்ட பக்தர் துளசிதாசர். இவர் என்ன பண்றார், ராமனை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிரத்யட்சமா இருக்கணும், நார்மலாக நம்ம மனுஷாலெல்லாம் பார்க்குற மாதிரி ராமரை பார்க்கணும்னு ஆசை. இவர் அதுக்காக நிறைய ராமநாமம் சொல்றார். ராமாயணமும் இவர் எழுதியிருக்கார், துளசி ராமாயணம்னு ராமாயணமும் எழுதியிருக்கார். இவரோட ஆசையினால இவர் என்ன பண்றார், ஒரு நாள் மந்தாகினி நதிக்கரையில் இவர் குளிச்சுருக்கார். அங்கே நிறைய ராமநாமம் சொல்லியிருக்கார், அங்கேயே தங்கியிருக்கு. மந்தாகினி நதி சித்திரக்கூட்டம் அவ்வளவு அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு, ரம்யமா இருக்குமா. ராமருக்கே அயோத்தியை மறந்து சந்தோஷத்தை கொடுத்த இடம்னா அது சித்திரக்கூட்டம் தான். இந்த சித்திரக்கூட்டத்தில் மந்தாகினி நதிக்கரையில் குளிக்கிறதுக்கு நம்ம துளசிதாசர் வந்திருக்கார். துளசிதாசர் வந்திருக்கார். அப்போ குளிச்சுருக்கார், யாருமே இல்லை. ஒரு 2 வேடுவ பையங்க, சின்ன பையங்களாக இருக்கான். ஒருத்தன் பெரியவனா இருக்கான், ஒருத்தன் சின்னவனா இருக்கான். அவங்க தண்ணியில் குதிச்சு மேலேந்து குதிச்சு டைவ் அடிச்சு விழுந்து விளையாடுறான். இவர் மேலே வேணும்ட்டே தண்ணியை இறக்கிற மாதிரி விளையாடுறான். இவர் சொல்றார், நீ 1 நிமிஷம் இருக்கடா, நான் ஒரு 5 நிமிஷம் நான் குளிச்சுட்டு என்னுடைய சந்தியாவத்தை முடிச்சுட்டு போயிடுறேன், சித்த இருக்கிறாங்க நெஞ்சில் கேட்கவே மாட்டேங்கிறான். இதில் பெரியவனாவது கொஞ்சம் சரி அவன்டா வயசானவர் விட்டுற அப்படிங்கிறான். சின்னவன் துருத்தையாக இருக்கான், சொன்னதை கேட்க மாட்டேங்க. தண்ணி அடிச்சா என்னடா அவர் வேலையை தண்ணி எடுத்துக்கலாம். இப்படி விளையாடினே இருக்கார். ரொம்ப நேரம் சொல்லி பார்த்துட்டு சரி நான் அவர் பாட்டி குடிச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டேன். மேலே ஏறி வந்துட்டு நாமம் எடுத்துக்கிறதுக்காக வர கோபி எடுத்துக்கிறதுக்காக கோபிச்சம்பளம் எடுத்துக்கிறதுக்காக குழைக்கிறார். குழைச்சி இருக்கும்போது, பாபா எங்கள் 2 பேருக்கும் கோபிச்சம்பளம் இட்டு விடுங்களேன் அப்படின்னு பௌத்தியமாக 2 நிற்கிறது. உடனே ஒரு சந்தோஷம், சரி சமத்து தான் இல்லை, என்னதான் விளையாண்டாலும் கோபிச்சம்பளம் எடுத்து கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இட்டு விடுறது. குழைச்சி அப்படி இடும்போது அவருக்கு தோன்றதான், ஒருவேளை இவா 2 பேரும் ராம லட்சுமணாலாம் இருப்போம் அப்படின்னு தோன்றது. அடுத்த நிமிஷம் மனசு சொல்லிடுறேன், ஆமாம் உன்னுடைய பக்திக்கு நீ சொல்ற ராமநாமத்துக்கு உன்ன ராமரே உன்ட்ட கோபிச்சந்திரன் எடுத்துக்கிறாரா, ரொம்ப பேராசமா அப்படி அவருடைய இன்னொரு மனசு சொல்லணும். அந்த சமயம் அவர் எட்டு விடும்போது அங்கே பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு குரங்கு உட்காந்துது. அந்த குரங்கு வித்தியாசமாக இருக்குது பார்க்க. முகம் கிளி மாதிரியும் உடம்பு குரங்காவும். அது உட்காந்து ஒரு ஸ்லோகம் வேற சொல்லுது, சித்திரக்கூட்டுக்கே घाट पर बनी चंदन की पीठ तुलसी दास चंदन की तिलक देत रघुवीर. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சித்திரக்கூட்டத்தில் மந்தாகினி நதிக்கரையில் ராமலக்ஷ்மணாளுக்கு துளசிதாசர் சந்தனை இட்டு விடுறார். இந்த ஸ்லோகம் சொல்லும் போது அவர் புரிஞ்சுது, சித்திரக்கூட்டத்தில் துளசிதாசன் சந்தனை இட்டு இதில் குரங்கு சொல்றதே இப்படி திரும்பி பார்த்தா குரங்க காணும். இந்த பக்கத்தில் இருந்தால் ராமலட்சுமணா இருக்கான். இப்போதான் ஒரு புரியுது, வந்தது ராமலட்சுமணாலான்னு சொல்லி அப்படி அழற கதறி அழற. இந்த ராமலட்சுமணனுக்கு வந்தது சொன்னது ஆஞ்சநேயர். எப்போதுமே ராமநாமம் சொன்னால் முதல்ல வருது ஆஞ்சநேயர் தான். அவர் தான் ராமர்கிட்ட நம்மளை கொண்டு சேர்ப்பார். நம்மனா அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ லட்சம் உதாரணங்கள் சொல்லலாம். சீதையும் ராமரையும் சுந்தரகாண்டத்தில் சேர்த்து வச்சதுமே ஆஞ்சநேயர் தான். துளசிதாசரையும் ராமரையும் சேர்த்து வச்சதும் ஆஞ்சநேயர் தான். பரதன் உயிரை பூர்த்தியாகம் பண்ணும்போது பரதனை கொண்டு ராமர்கிட்ட சேர்த்து வச்சதும் அவருக்கு பிராணனை கொடுத்ததும் ஆஞ்சநேயர் தான். இப்படி ஆஞ்சநேயரை எல்லா மகான்களுக்கும் ராமருக்கும் ஒரு பாலம். இன்னைக்கு நம்ம ராமநாமம் சொன்னாலும் நம்மளை கொண்டு ராமர்கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு குருவா இருக்கிறது ஹனுமன் தான். ஹனுமன் தான் முதல்ல வருவது. இப்போ சொன்னது ஹனுமான் அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வருத்தம், தெரிஞ்சுக்காம போயிட்டோம். ஏதோ ஒரு ஆள் மனசு சொல்லிட்டு ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம்னு வருத்தப்படும். ஆனால் இந்த ராமரை எப்படி பார்த்தாங்கன்னு அன்னையே நமக்கு வந்துட்டாலும் தெரிஞ்சு போச்சு. நம்ம பக்தியை இன்னும் அதிகரிச்சா
கோதண்டபாணியாகவே அந்த ராமரை பார்க்கலாம், வேறு வேஷத்தில் இல்லாமல் கோதண்டபாணியாக பார்க்கலாம்னு சொல்லி அங்கேருந்து நிறைய பக்திகள். இவர் நிறைய கீர்த்தனைகள் எழுதிய நாளென்ன செய்யும் கோலென்ன செய்யும் நம்ம இதில் சொல்கிற மாதிரி இவர் இப்படியே ஒரு கிரகங்களையும் சொல்லியே ஒரு கீர்த்தனை எழுதிய जानकी नाथ सहाय करे जब कौन बिगाड़ करे नर तेरो जानकी नाथ सहाय करे जब कौन बिगाड़ करे नर तेरो जानकी नाथ सहाय. இந்த ஜானகி நாட்டனே நமக்கு சகாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா யாரால முன்னாடி நின்று தக்க முடியும்? ராம பானத்துக்கோ ராமனுக்கோ முன்னாடி யாரும் நிற்க முடியாது. எப்படி உண்மையோ அதே மாதிரி ராமநாமத்துக்கு முன்னாடியும் எந்த நெகட்டிவிட்டியும் நிற்காது. சூரஜ மங்க சோம சுத புதய सूरज मंगल सोम प्रभु सुत बुदय गुरुवर राग तेरो राहु केतु की नाई गम्यता राहु केतु की नाई गम्यता संग सनीचर करे जब कौन बिगाड़ करे नर तेरो जानकी नाथ सहाय. சூரஜன் மங்கள சோம பிருதுவர எல்லா கிரகங்கள் சூரியன் சந்திரன் ராகு கேது சனீச்சரன் செவ்வாய் குரு எல்லாம் இதில் பேருக்கு குரு ரொம்ப பூர்ண சுபர்மா குருவே எகெயின்ஸ்டாக இருக்குது, நெகட்டிவாக இருக்கணும். இது மாதிரி எல்லா கிரகத்தினுடைய ஒரு உபாதை பண்ணக்கூடிய கஷ்டம் கொடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் ராமநாமத்துக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது. ராமநாமத்தோட பிரபாவத்தை ஃபஸ்ட்டு ஜனனத்தை சொல்கிறேன். அடுத்ததில் துளசிதாசர் திரௌபதி எப்படி கோவிந்தான்னு சொன்னான். திரௌபதி கோவிந்தான்னு சொன்னால் அந்த நாமமே திரௌபதியை காப்பாற்றிருக்க அதையும் சொல்ல. அதனால் ராமநாமமாக இருக்கட்டும் கோவிந்த நாமமாக இருக்கட்டும் எந்த நாமமாக இருந்தாலும் நம்ம சொல்லும்போது அது நம்மளை ஆபத்தான சமயத்தில் காப்பாற்றுங்கிறத ஒரு கீர்த்தனையிலேயே சொல்கிற துளசிதாசன். இந்த மாதிரி ராமநாமத்துக்கு எண்ணற்ற மகான்கள் அவருடைய விஷயத்தை வெளிப்படுத்திக்கலாம். இந்த நாமத்து மகிமையை இதை தொடர்ந்து யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். ஜபத்துக்கு ஒரு கவுண்ட் வச்சுக்கணும், இப்படி தான் சொல்லணும், இங்கே தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. டெய்லி லைஃப்லேயே ராமநாமத்தை கொண்டு வரலாம். நம்ம ஒரு வெளியில் போகும்போது குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கை ராம்னு சொல்லிட்டு போகிறோம். இது நார்த் இந்தியாவில் இந்த பழக்கமும் உண்டு. எங்கள் வெளியில் யார் போனாலும் ராம் சொல்கிறான் ராம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி இதை ஒரு முக்கியமாக நவராத்திரி நேரத்தில் ராமநாமம் சொல்லும்போது பலன் ரொம்ப ஜாஸ்தி. துளசி மாடத்துக்கு பக்கத்தில் உட்காந்து ராமநாமம் சொன்னாலும் பலன் ரொம்ப ஜாஸ்தி. கோவிலில் உட்காந்து ராமநாமம் சொன்னாலும் கிரகண நேரத்தில் ராமநாமம் சொன்னாலும் 1000 மடங்கு பலன். இந்த மாதிரி டயத்தெல்லாம் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரத்யேகமாக சொல்றதே தவிர அதை மட்டும்தான் அன்னைக்கு மட்டும்தான் சொல்லணும்னு எதுவும் அர்த்தம் இல்லை. எல்லா நாளும் சொல்லணும். அது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த திருநாமத்தை எல்லாரும் சொல்லணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் எல்லாருமே என்னோட சேர்ந்து ராமநாமம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராம 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 ராமநாம வரிசைன்னு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், அப்புறம் இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். பொதுவாக கலியுகத்தில் கடவுளோட பேரை சொல்கிறது தான் சிறந்த மந்திரம்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு ஆப்டாக வந்து இன்னைக்கு மேடம் நமக்கு எல்லாருக்கும் நிறைய கதைகளை சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கொலு வச்சுருக்கானதுக்கான மோட்டிவே அதுதான். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் மொபைல் மூலியமா, சோஷியல் மூலியமா, மீடியா மூலியமாலாம் கிடைக்குது. பட் நம்மளோட கல்ச்சர், அதோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு எங்கேயோ தே ஆர் லேக்கிங். இதை எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் we have come up with this. அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் இங்கே வந்து சுந்தரகாண்டம் குழந்தைங்களுக்கு தெரியணுன்றதுக்காக டெபிக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்றாப்புல வந்து இன்னைக்கு மேடமோட இது ஸ்பீச் வந்து அமைச்சர் வந்து we are really happy and we are really grateful to you ma'am. கண்டிப்பாக இப்போ இங்கே வந்திருந்த குழந்தைகளுக்குலாம் இந்த கதை எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். உங்கள் மூலியமா அவளுக்கு இது சேரணும்னு இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் த பேரண்ட்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் எஃபர்ட் டு பிரிங் தியர் சில்ட்ரன். ஒரு ஹாலிடேயில் கஷ்டப்பட்டு கூட்டிங் வந்து இங்கே உட்காந்து பொறுமையாக இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு we are very grateful.